வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாதுகாம் சரணாரவிந்தாபியாம் நம. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரத்தை பதிவிடப்பட்டு வருகின்றோம். கண்டிப்பாக நமது வாழ்க்கைக்கு இந்த ராமாயணம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு அடிப்படை. அதனால் எல்லாரும் இந்த ராமாயண பிரிவினை முழுவதுமாக பாருங்கள், தங்களது குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லுங்கள். ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், இன்றைய ராமாயண பிரிவிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் சப்ததிம சர்க்ககா, அதாவது சர்க்கமானது 77, பரத சத்ருக்ன விலாபகா, அதாவது பரதனும் சத்ருக்னனும் புலவினாலாம். இதில் என்னென்னா, முதல் ஸ்லோகத்தில் ஏகப்பட்ட அர்த்தம் வருது. அதை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்லோகத்தில் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னாக்கா, தசரமகா சக்கரவர்த்தி மரணம் அடைந்து அன்றைய தினமானது தசாஸ் 10வது நாள். இது வசிஷ்டர் சொல்கிறார், வசிஷ்ட மகரிஷி. இது எல்லா விதமான 14,000 ஜாதிகளுக்கு உள்ளவர்களுக்கு இது பொது. அதை தான் அவர் சொல்கிறார். இந்த 10வது நாளில் பிரபூதபலிங்கிறத போட்டார் தசரமகா சக்கரவர்த்திக்கு. மறுநாள் 11வது நாள் ஏகோவிஷ்டம். அன்றைக்கி காலமாடெல்லாம் வாங்கி ஸ்ரீருத்ரம் சொல்லி பரமேஸ்வரனுடைய லோகத்துக்கு தசரமகா சக்கரவர்த்தியை அனுப்பிச்சாலாம். 12வது நாள் ஷபிண்டீகரணம். இந்த ஷபிண்டீகரணத்தன்னைக்கு என்ன பண்ணாலாம், தசரமகா சக்கரவர்த்திக்கு பரதன் முன்னோர்களோட பித்ருலோகத்துக்கு அவள் முன்னோர்களோட பிண்டம் போட்டு அங்கே கொண்டு போய் சேர்த்தாராம். அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு அன்றைக்கி ராத்திரி இரவு, அதாவது 13வது நாள் சுபசீகரணம் செய்யணும். அதுக்கு முன்னால் அவருக்கு தசரமகா சக்கரவர்த்தியினுடைய சிதை எங்கே அவர் தகனம் பண்ணாலோ அந்த இடத்துக்கு போய் சஞ்சயனம் பண்ணாராம். அதாவது இது எல்லாருமே செய்யணும், இப்படித்தான் பண்ணணும்னு சொன்னான். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, சஞ்சயனத்தை அன்றைக்கே செஞ்சிடுறோம். அது தகனம் பண்ணுறோமோ இல்லை பிரேதத்தை பதைக்கிறோமோ அன்றைக்கே பாலை விட்டுறோம். அதாவது பால் விடும் அந்த வைபவம் தான் சஞ்சயனம்னு வேறு. இல்லைன்னா மறுநாள் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த காலத்தில் அவள் வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்க முடியாதுன்ட்டு. ஆனால் சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்கிறதுனாக்கா, 13வது நாள் கிரேக்கியம் பண்ணுவதற்கு முன்னால் அதிகாலை வேளையிலேயே அந்த சஞ்சயனங்கிறத பண்ணி அந்த ஷாம்பில் எடுத்துகிட்டு போய் நதிக்கரையெல்லாம் கரைக்கணும். இதை தான் சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஆனால் நம்மளாம் ஒரு நாளே பண்ணிடுறோம், இல்லை அன்றைக்கே பண்ணிடுறோம். அது நம்மளுடைய, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால செய்கிறோம். அது தப்பு தான். 13 நாள் வரைக்கும் யார் உட்காந்துருப்பா வரும்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலாம், சுபசீகரணம் பண்ணிட்டாலாம். இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த முதல் ஸ்லோகத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். இன்றைய ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மை சரித்திரத்திலே இன்றைய பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் சப்ததிம சர்க்கா, சர்க்கமானது 77, பரத சத்ருகுண விலாபகா, அதாவது பரதனும் சத்ருகுணனும் புலம்பினாலாம். அஷ்ட
சப்ததிம சர்க்கா. சர்க்கமானது 78. குப்ஜ விஷேபகா, கூனிக்கு தண்டனை கொடுத்தானாம் சத்ருகணன். இந்த 2 தலைப்புகளிலே சுலோகம் முழுவதும் அந்தந்த சுலோகத்தில் இருக்கக்கூடிய முழு தமிழ் அர்த்தத்துடன் இன்றைய ராமாயண பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவே ஜரஸ்தே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரசத்ருகண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் சப்ததிம சர்க்கா. சர்க்கமானது 77. பரத சத்ருக்ன விலாபகா, பரதனும் சத்ருகனும் புலம்பினாளாம். ததோ தசாயே அதிகதே கிருத சௌசோ நிருபாத்மஜः துவாதசே அகனி சம்பிராப்தே ஸ்ரார்த்த கர்மாஹன்யகாரயத். அதாவது தசரமகா சக்கரவர்த்தியை தகனம் செஞ்சு 10 நாட்கள் ஆயிடுத்தான். உடனே என்ன பண்ணாலாம், 11வது நாள் ஏகோதிஷ்டம் பண்ணாலாம். 12வது நாள் ஸ்தலபாண்ட ஆத்ம சுத்திக்கான கர்மாக்கள் எல்லாம் செஞ்சுட்டு 12வது நாளில் சபண்டீகரணம் சிரார்த்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சானாம் பரதன். பிராமணேபியோ ததோ ரத்னம் தனமந்தம் ச புஷ்கலம் வாஸ்திகம் பகோ சுக்லம் ஸ்யா காஸ்யாவி சதசஸ்ததா. இந்த சபண்டீகரணத்தன்னைக்கு வசிஷ்ட மகரிஷி சொல்கிறார், அப்பா பரதா, இந்த சபண்டீகரணத்தன்னைக்கு பிராமணாளுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணும் தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்றாலாம். அந்த தானத்தை பற்றி தான் இந்த சுலோகத்தில் சொல்கிறது. பிராமணாளுக்கெல்லாம் என்ன பண்ணானா, பரதன் ஏராளமான ரத்னங்கள், செல்வங்கள், உணவு பண்டங்கள், அவள் தயாரிக்க வேண்டிய உணவு பண்டங்கள், அவள் வாழ்நாளைக்கு முறுக்க இருக்கக்கூடியது, வெள்ள ஆடனுடைய உரோமத்தில் செய்யப்பட்ட கம்பளிகள், குளிர்காலத்தில் அவள் பரிதவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பளிகள், அநேக வெள்ளிக்கட்டி எல்லாம் அப்படியே வெள்ளிக்கட்டிகளாகவே கொடுத்து எல்லா பிராமணனுக்கும், ஒவ்வொரு பிராமணனுக்கும் நூற்றுக்கணக்கான பசுமாடுகளையும் கொடுத்தானாம் பரதன். எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் பிராமணா இருக்காளோ, வேத வித்துக்கள் இருக்காளோ, ரிஷிகள் இருக்காளோ, முடிவர்கள் இருக்காளோ, எல்லாருக்கும் தனித்தனியாக இதே மாதிரியே கொடுத்தானாம் பரதன். தாசி தாசம் சயானம் ச தேஸ்மானி சுமஹாந்தி ச பிராமணேபியோ ததோ புத்ரோ ராஜ்ஞः தஸ்யோர்த்வ தைஹிகம். மன்னருடைய புதல்வராக இருக்கக்கூடிய பரதன் என்ன பண்ணாராம், இறந்து போன தன்னுடைய தந்தையாகப்பட்ட தசரமகா சக்கரவர்த்திக்கு அவருக்கு அவர் மேல் உலகங்களில் போய் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வாழ்வு அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணா இருக்காளோன்னா தானங்கள்லாம் கொடுத்தானோ, அந்த பிராமணாளுக்கு அவளுக்கு பணிவிடை செய்யறதுக்கு வேலைக்காரர் வேலைக்காரி, அவள் எங்கேனா வெளில போயிட்டு வரத்துக்காக பெரிய பெரிய வாகனங்கள், அவள் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய மாளிகையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுத்தானாம் பரதன். எல்லாருக்கும் யாரையும் விடலையாம்.
எல்லா பிராமணனுக்கும் கொடுத்தானாம் பரதன். ததா பிரபாத சமயே திவசே அத த்ரயோதசே விலலாப மகாபாகோ பரத சோகர்ஷிதா. அப்புறம் என்னாச்சுன்னாக்க இந்த 12ஆம் நாள் அன்னைக்கு சபட்டீகரணத்து அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் 13ஆவது நாள் சுபஸ்வீகரணம் பண்ணணும். இந்த சுபஸ்வீகரணம் பண்ணுறதுக்காக அன்னைக்கு அதிகாலையில் என்ன பண்ணாராம், மகாபலசாலியான பரதன் சோகத்தில் பீடிக்கப்பட்டவனா கதறி அழுகானாம். சப்தாபிஹித கண்டஸ்தோ சோதனார்த்தம் உபாகதः சிதாமூலே பிதுர்வாக்கியம் இதாமாக சுதுக்கிதः. அன்னைக்கு வெடிக்கார்த்தால ஒரு 3 மணிக்கெல்லாம் போயிட்டு தன்னோட தந்தையாக இருக்கப்பட்ட தசமகா சக்கரவர்த்தியுடைய உடலுக்கு தீயை, அதாவது தகனம் பண்ண அந்த இடத்துக்கு போய் சஞ்சயனத்துக்காக வந்த பரதனுடைய தொண்டையிலேருந்து எந்த விதமான வார்த்தைகளுமே வெளில வர எழும்பாதபடி அப்படியே கட்டி போட்டு இருந்ததான். ரொம்பவும் துயரத்தோட தந்தையினுடைய தகனம் பண்ண அந்த சிதையை இருந்த இடத்துல அருகில் நின்றுண்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சாராம். என்ன சொன்னான் அப்படின்னா, பரதன் தாத்தயஸ்மின்னிஸ்ருஷ்டோகம் त्वया प्रातरी राघवे तस्मिन् मनं प्रव्रजिते शून्ये त्यक्तो अस्म्यகம் त्वया. தந்தையே, நீங்க என்னுடைய தமையனாராக இருக்கப்பட்ட எந்த ராமபிரான்கிட்ட என்னை நீங்க ஒப்படைத்தீர்களோ அந்த ராமன் இப்போ உங்களால் கைகேயி என்னும் ஒரு பாவியால் காட்டுக்கு அனுப்பிவிட்டான். அவன் காட்டுக்கு அனுப்பப்பட்டீங்க. ஒரு பாழ்வெளியில் நான் தங்களால் தள்ளிவிடப்பட்டவனாக இப்போ நான் இருக்கேன் அப்படின்னுட்டு அந்த சிதையிட்ட போய் நின்றுட்டு சொன்னானாம் பரதன். யஸ்யாகதீரநாதாய புத்திர பிரவ்ராஜிதோகணம் தாமம் பாம் தாத கௌசல்யாம் த்யக்த்வா த்வம் பகதோ நிருபஹ. மன்னரே, தசமகா சக்கரவர்த்தியே, தந்தையே, எவருடைய ஒரே ஆதரவு, அவருடைய ஒரே மகனோ, அதாவது நீங்க அவருக்கு கௌசல்ய தேவிக்கு நீங்க ஆதரவு, அந்த கௌசல்ய தேவிக்கு இருக்கக்கூடிய ஒரே மகனோ அந்த மகனும் காட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகு ஆதரவே இல்லாம போன என்னுடைய அன்னையாகப்பட்ட, அவன் அப்போ கூட பாருங்க கைகேய சொல்ல, அன்னையாகப்பட்ட கௌசல்ய தேவியார உதறி விட்டுட்டு நீங்க எங்க தான் போனீங்கப்பா சொல்லுங்க அப்படின்னு கதறினானாம் பரதன். திருஷ்டுவாபஸ்மாருணம் தஸ்ய தக்தாஸ்தி தானமண்டலம் பிதோ சரீர நிர்வாணம் விஷ்டனன் விஷசாரசகா. அந்த சிறை வைக்கப்பட்ட இடத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த சிவந்த சாம்பலையும் எரிஞ்சு நொறுங்கி போன தசரமகா சக்கரவர்த்தியுடைய எலும்புகளை எல்லாம் கூட்டத்தையும் பார்த்து தந்தையினுடைய உடலை ஊத்து விட்டார் அப்படின்ட்டு இவன் நினைவு கொண்டு ரொம்பவும் துயரத்தோட புலம்பினானான் பரதன். சதோ திருஷ்டுவா ருதந்தீன பபாத தரணீதலே உத்தாபியமான சக்கரஸ்ய யந்திரத்வஜ இவ ஸ்யுதா. அப்போ பரதன் அந்த இடத்த பார்த்ததுமே துக்கத்தால் அழுது
எப்படி இருந்ததுன்னா, இந்திரனுடைய அசுர அரச சின்னமாக இருக்கக்கூடிய துஜம் அது மேலே உயர்த்தப்படும் போது அந்த துஜமானது இந்திரனுடைய கையிலேருந்து எப்படி நழுவி கீழே விழுமோ அந்த மாதிரி சோகத்தில் பீடிக்கப்பட்டிருந்த பரதன் என்ன பண்ணானா, அப்படியே தரைய விழுந்தானா சோகத்தில். அபீபேதுஸ்த சர்வே தஸ்யாமாத்யா சுஜீவிரதம் அந்தகாலே நிபதிதம் யயாதிம் ருஷியோ யதா. அந்த சமயத்தில் புண்ணியம் முழுவதும் அனுபவிக்கப்பட்டதும் தேவலோகத்திலிருந்து எப்படி இருந்துதான் இவன் விழுந்தது அதை சொல்ற இந்த ஸ்லோகத்தில் வால்மீகி. தேவலோகத்திலேருந்து விழுந்த யயாதி மன்னன் அவன் பூமியில விழுந்த உடனேயே முனிவர்கள்லாம் அவனை சூழ்ந்து கொண்டது போல பரதனுடைய அமைச்சர்கள் எல்லாரும் புனிதமான விரதங்களை அனுஷ்டித்தோம். பரதனை அணுகி எல்லாரும் ஓடி வந்து அவன் பக்கத்தில் நின்றாளாம். எல்லாம் அவன் பக்கத்தில் ஓடி வந்தாளாம். சத்ருக்னஸ்யாபி பரதம் திருஷ்ட்வா லோக பரிப்ளுதம் விசம்ஞோ ஞபதத்பூமா பூமிபாலம் அனுஸ்மரன். பரதன் சோகத்தில் மூழ்கி இருப்பதை பார்த்ததுமே சத்ருகன் என்ன பண்ணாராம், மரணித்து போன தன்னுடைய தகப்பனார் தசர்மகா சக்கரவர்த்தி மன்னனை நினைத்து கொண்டு சத்ருகனும் மதி கலங்கி போய் அவனும் தரையில் விழுந்தானாம். உன்மத்த இவ நிஷேதா விலலாப சுதுக்கிதா துக்கிதா சம்புருத்வா பிதோர்குணாங்காணி தானி தானி ததா ததா. அந்தந்த சமயங்களுக்கு ஏற்றபடி தந்தையினுடைய குணங்களானது தனித்தன்மையுடன் பிரமாதமா சிறந்து வெளிப்பட்டதை நினைச்சு பரதனும் சத்ருகனும் ரொம்பவும் துயரத்தில் உணர்வு மங்கி பித்து பிடித்தவன் போல கதறி அழுதானாம் ரெண்டு பேரும் அந்த இடத்துல. மந்திர பிரபவஸ்தீவிர கைகேயி கிராக சங்குல வரதானம் அயோக்ஷோபியோ அமஞ்சயத் சோக சாகரஹா. அதாவது மந்திரை என்னும் கூணிக்கிட்டேந்து உண்டானதும் கைகேயி என்ற முதலையால கலக்கப்பட்டு படுவதும் எவராலுமே வற்ற செய்ய முடியாததுமான வரதானம் அப்படின்ற உருவம் கொண்டதும் மிகவும் உள்ளாற்றல் உடையதுமான சோகக்கடலில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முனிவர்கள் பிராமணர்கள் அந்தணர்கள் எல்லாருமே மூழ்கடிச்சுதான் அந்த அயோத்தி மாநகரத்து மக்களையும் அதே மாதிரியே சோகத்திலேயே இருந்தாலாம். சுகுமாரம் சபாலம் சததம் லாலிதம் துவயா புரதாத பரதம் ஹித்வா விலாபந்தம் கதோ பவானே. அப்போ ரெண்டு பேரும் சொன்னாலாம், பரதனும் சத்ருகனும், தந்தையே எப்போதுமே உங்களால் சீராட்டி வளர்க்கப்பட்டவனும் வாலிபனும் உலகமே அறியாத சிறுபிள்ளை போன்றவனான பரதனை அழு புலம்பி தவிக்க விட்டு தாங்க எங்கே தான் போயிட்டீங்க அப்படின்னானான் சத்ருகனன். நனோ போஜ்யேஷு பரணேஷு வஸ்திரேஷ்வா பரணேஷு ச பிரவாரேசின சர்வான் தன்ன
ஓ அந்யா கரிஷ்யதி. உணவு வகைகள், பயண வகைகள், உடைகள், அணிகலன்கள், இதை எல்லாத்தையும் எங்களுக்கு சுற்றி ஏராளமாக நீங்கள் குவித்து வைத்து விட்டீர்கள். அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். அந்த மாதிரி இனிமேல் பட்டு அந்த மாதிரி எங்களுக்கு யார் வாங்கி தருவா, யார் எங்களுக்கு செய்ய போகிறா அப்படின்னா நாம் பரதன் சத்ருகனும். பிதாரி ஸ்வர்க்கம் பண்ணே ராமே சாரண்யமாஸ்ரிதே கிம்மே ஜீவத சாம் அத்யம் பிரவேக்ஷ்யாமி ஹுதாசனம். அறம் அறிந்தவரும் மகாத்மாவும் பேரரசருமான தங்களை இழந்த இந்த பூமியானது வெடித்து சிதற வேண்டிய இந்த துக்க வேலையிலும் ஏன் இந்த பூமியானது வெடிக்காம இருக்கு அப்படியே நான் சத்ருக்கனும் பரதனும். ஈனோ பிராத்ராஜ பித்ராஜ சூன்யாம் இக்ஷ்வாகுபாலிதாம் அயோத்தியாம் ந பிரவேக்ஷ்யாமி தபோவனம். மூத்த சகோதரனும் ராமபிரானும் பெற்ற தகப்பனும் தசரமகா சக்கரவர்த்தி மரணம் அடைந்து அவரும் இல்லாததுனால பாழ்வெளியாய் போய்விட்டதும் இக்ஷ்வாகு பரம்பரையினாலேயே பரிபாலிக்கப்பட்டு வந்ததுமான அயோத்தி நகரத்துக்குள்ள நான் நுழையவே மாட்டேன், தபோவனத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு நான் பரதனும் சத்ருகனும். தயோர்விலபிதம் ஸ்ருத்வா व्यसनं चान्तवेक्षयतते बृसा मार्ततरा भूयः सर्व एवानुगामिनः. இவா ரெண்டு பேரோட புலம்பலையும் கேட்டு அவர்களுடைய ஆழமான துயரத்தை கண்ணால் பார்த்துட்டு அவர்கள் கூட சென்றவர்கள் எல்லாருமே முன்பை காட்டிலும் இப்போ ரொம்பவும் அதிகமான துயரத்தை எல்லாரும் அடைஞ்சாலாம். சத்ததோ விஷ்ணோ சோஷம் தௌ சத்ருக்ன பிரதாஉபோ தரண்யம் சம்யசேஷ்டேதாம் பக்னஸ்ருங்க விவர்ஷபோ. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அளவுக்கு மீறிய துக்கத்தினால உடல் தளர்ச்சி அடைஞ்சு போயிருந்த பரதன் சத்ருகனன் இவா ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் கொம்பு முறிக்கப்பட்ட இரு காளைகள் போல தரையில் விழுந்து சாய்ஞ்சாலாம் ரெண்டு பேரும். ததா பிரகிருதிமான் வைத்திய பிதூரேஷாம் புரோகிதः வசிஷ்டோ பரதம் வாக்கியம் உத்தாப்ய தம் உவாச்சः. அந்த சமயத்தில் இயற்கையிலேயே தெய்வீக ஞானம் படைத்தவர், சகலகலா வல்லவர், இவர்களுக்கும் இவருடைய தந்தைக்கும் இக்ஷ்வாகு குல பரம்பரைக்கு புரோகிதராக இருக்கக்கூடிய வசிஷ்டர் பிராமணர் மகரிஷி, அவர் தான் அவளுக்கு அந்த குலத்துக்கே ஆச்சாரியர். அவர் பரதனை தூக்கி நிறுத்தி அவங்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, த்ரயோதசோயம் திவச பிதோர்விருத்தஸ்ய தே விபோ சாவசேஷாத்தி நிசயே கிமீக த்வம் விலம்பசே. ஐயனே, அப்பா பரதனே, உன்னுடைய தந்தையாரை தீயிலிட்டு இன்றைய தினம்
13வது நாள் சுபஸ்வீகரணம் செஞ்சாகணும். போய் சூரிய உதயம் வந்த உடனே சுபஸ்வீகரணம் பண்ணணும். அதனால இந்த எஞ்சியுள்ள அஸ்திகளை எல்லாம் உடனடியாக சேகரிச்சுக்கோ. இதை செய்யறதுல நீ ஏன் காலதாமதம் செய்யற? காலதாமதம் செய்யக்கூடாது. ஏன்னா சூரிய உதயம் வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் அதை நீ செய்ய முடியாது. அதுக்கப்புறமா சுபஸ்வீகரணம் தான் பண்ணணும் அப்படின்னாராம் வசிஷ்டர். இப்போ சஞ்சயனை முற்றியே ஆகணும் சீக்கிரமா அப்படின்னாராம். த்ரீணி த்வந்த்வானி பூதேஷு பிரவருத்தான்ய விசேஷதः தேஷு சா பரிஹார்யேஷு நைவம் பவேதும் அர்ஹசி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 இறக்கைகள் உண்டு வரதா. என்ன அப்படின்னாக்க பசி தாகம், சோகம் மோகம், மூப்பு மரணம். மூப்புனாக்க பிறப்பு மரணம். இது 3மே எல்லாருக்குமே உண்டு. இது எல்லா பிராணிகளிலும் சமமாக இருக்கு. அதில் பாரபட்சம் இல்லாமல் இது நடந்துருக்கு. இதெல்லாம் தவிர்க்க முடியாத அவற்றின் பொருட்டு நீ இந்த மாதிரிலாம் நீ நடந்து கொள்ளக்கூடாது, தப்புப்பா. முதல்ல சஞ்சயனத்தை முடிக்கணும், அதுக்கப்புறம் போய் சுபஸ்வீகரணம் பண்ணணும் அப்படின்னாராம் வசிஷ்ட மகரிஷி. சுமந்திரஸ்யாபி சத்ருக்னம் உத்தாப்யாபி பிரஸ்தாத்ய ச ஸ்ராவயாமாஸ தத்வஜ்ஞா சர்வபூத பவோ. இந்த இக்ஷ்வாகு பரம்பரையிலேயே ரொம்பவும் தத்துவம் அறிஞ்சவர் தசரமகா சக்கரவர்த்திக்கு தேரோட்டி. அதுவும் இல்லாம தசரமகா சக்கரவர்த்தி அமைச்சரவையில் மூத்த அமைச்சர் சுமந்திரர் சத்ருக்கனனை தூக்கி நிறுத்தி ஆறுதல்லாம் அவனுக்கு சொல்லிட்டு எல்லா பிராணிகளுக்கும் பிறப்பு இறப்பு உண்டுப்பா அப்படிங்கிறத ரொம்பவும் விளக்கி சொன்னாராம். உத்யேதௌ ச நரோ வியாக்ரோ பிரகாசேதே யசஸ்வினோ வர்ஷாத் பபரிக்லினோ பிருதகிந்திரத்வஜாவிவா. புருஷோத்தமர்களும் புகழ்பெற்றவர்களுமான பரதனும் சத்ருக்கனனும் எழுந்து நின்ற காட்சி எப்படி இருந்தான் தெரியுமா? மழையாலும் வெயிலாலும் அடிப்பட்ட 2 இந்திரத்வஜங்கள். அதாவது தேவலோகத்தில் தேவராஜன் இருக்கான இந்திரன், அவனுடைய அந்த சபைக்கு முன்னால 2 பேர் இருப்பான். அந்த 2 சின்னங்கள் இருக்கும். அந்த அரச சின்னங்கள் போல இவா 2 பேரும் தனித்தனியே பிரகாசமா இருந்தாலாம் பரதனும் சத்ருகனனும். ஆஸ்ரூணி பரிம்ருத்தந்தோ ரக்தாக்ஷோ தீனபாஷினோ அமாத்யாஸ் த்வரயந்தி ஸ்மதயனோ சாபரா கிரியா. அமைச்சர்கள்லாம் தன்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் துடைச்சுட்டு அழுது அவ கண்கள்லாம் ரொம்பவும் சிவந்து போய் இருந்ததான் பார்க்கறதுக்கு. நலிந்த குரலில் பேசுபவர்களான பரதன் சத்ருகனன் அரச மைந்தர்களையும் அடுத்த காரியங்களை செய்வதற்கு தூண்டிவிட்டாலாம் அமைச்சர்கள்லாம். இத்தியாஹ்யே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே சப்ததிம சர்க்கः. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் 77வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் அயோத்தியாகாண்டத்தில் அஷ்டசப்ததிம சர்க்கः. சர்க்கமானது 78. குஜாக்ஷேபா, அதாவது பூனிக்கு தண்டனை கொடுத்தானாம் சத்ருகனன்.
अध यात्रं सनीहं तं शत्रुघ्नो लक्ष्मणानुजः भरतं शोकसन्तप्तम् இதம் வச்சனம் அப்ரவீத். வாமனராகப்பட்ட தசரமகா சக்கரவர்த்திக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ராமன் இருக்கும் இடத்திற்கு போவதற்காக சிந்தித்து கொண்டிருந்த சோகத்தில் மூழ்கியிருந்த பரதனை பார்த்து லக்ஷ்மணனுடைய தம்பியானப்பட்ட சத்ருகணன் வந்து சொல்ல ஆரம்பிச்சானா பரதன் கிட்டக. கதேர்ய சர்வபூதானாம் துக்கே கிம் புனராத்மனः சராம சத்வச சம்பன்ன ஸ்திரியா பிரவ்ராஜிதோ வனம். துன்பமானது வந்து நமக்கெல்லாம் நேரும் போது எல்லா பிராணிகளுக்கும் யாரு புகலிடமாக இருந்தாரோ அவர் வந்து உங்களுக்கும் தங்களை சேர்ந்தவருக்கும் புகலிடம் அப்படின்றத சொல்லது வந்து வேண்டுமா? ராமன் தானே எல்லாருக்குமே புகலிடம். இயல்பாகவே நல்ல குணங்கள் நிரம்பி அந்த ராமபிரான் கேவலம் ஒரு பெண்ணால காட்டுக்கு அனுப்பப்பட்டார் என்பது வந்து எவ்வளவு வேதனையான நிகழ்ச்சியா இருக்கு அப்படின்னு நான் சத்ருகணன் பரதன் கிட்டக. பலாவான் வீரிய சம்பன்னோ லக்ஷ்மணோ நாமசோ அப்யசோ கிம் நமோ சயதே ராமம் கிருத்வாபி பித்ருநிகிரகம். லக்ஷ்மணன் இருக்கானே எங்க அண்ணன், என்னுடைய தமையனார், அவன் வந்து ரொம்பவும் பலசாலி, பராக்கிரமம் உடையவன் அப்படின்னு இந்த உலகம் முழுக்க அதை பற்றி தான் பேச்சு. அப்பாவை வந்து கட்டி போட்டுட்டு ராமனை வந்து அந்த இக்கட்லேருந்து ஏன் வந்து அவன் விடுவிக்காம போனான் அப்படின்னு கேட்டானாம் பரதன் கிட்டக்க சத்ருகணன். பூர்வமேவதோ நிகிராஹ்ய சமவேக்ஷணயானயோ உத்பதம் ய சமாரூடோ ஆர்யாராஜ வசனம் வசம் கதா. ஒரு பெண்ணுகிட்ட வந்து வசப்பட்டு நம்முடைய தந்தையாகப்பட்ட தசரபா சக்கரவர்த்தி மாமன்னர் தவறான வழியில வந்து செல்ல தொடங்கினார். அப்படின்னா அதில் உள்ள நியாய அநியாயத்தை வந்து எண்ணி பார்த்து முதல்லேயே அவரை வந்து ராமன் வந்து அடக்கியிருக்க வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். இதே சம்பாஷமானே தோ சத்ருக்னே லக்ஷ்மண அனுஜே பிராக்த்வாரே அபூத்ததா குப்ஜா சர்வாபரணபூஷிதா. இந்த மாதிரி லக்ஷ்மணனுடைய தம்பியாக சத்ருகணன் பேசிக் கொண்டிருக்கும் போதே எல்லா அணிகலன்களையும் அணிந்து கொண்ட கூனி அரண்மனையுடைய கிழக்கு நுழைவாயில வந்து நின்றாளாம். லிப்தா சந்தனசாரேண ராஜவஸ்திராணி பிப்ரதி விவேதம் விவிதைஸ்தைஸ்தை பூஷணைஸ்ய விபூஷிதா. அந்த கூனியோட உடல்ல வந்து உயர்ந்த பிரமாதமான சந்தனத்தெல்லாம் பூசிக்கொண்டிருந்தாளாம் கூனி. அரச குலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் என்னென்ன அணியத்தை வந்து விலை உயர்ந்த ஆடையை வந்து உடுத்திப்பாளோ அந்த மாதிரி விலை உயர்ந்த ஆடையை வந்து உடுத்திருந்தாளாம் கூனி. ஒவ்வொரு அங்கத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி பல விதவிதமான ஆபரணங்கள்லாம் அணிந்திருந்தாளாம் கூனி. ஏகலாதாமபி சித்ரை ரத்யே ச சுபபூஷணைः பவாசே பகுபீர்புத்தா ரஜ்ஜோபத்தேவ வானரி. பல வகைப்பட்ட உத்தியானங்கள்லாம் இடுப்புல போட்டிருந்தாளாம். இன்னும் அநேக உத்தமமான அணிகலங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருந்த கூனி
எப்படி இருந்தாலும் சத்ருகனோட கண்ணுக்கு கைத்தால கட்டப்பட்ட ஒரு பெண் குரங்கு போல அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் கூனியை பார்த்த உடனே சத்ருகனனுக்கு தாம் சமீக்ஷ ததா த்வஸ்தா சுப்ரசம் பாபகாரிணி கிருஹே த்வா கருணாம் குப்ஜாம் சத்ருக்னாய யவேதயன்னே. மிகப்பெரிய பாவ செயலை செய்துவிட்டு அவளை பார்த்த வாய்க்காப்பாளர்கள் என்ன பண்ணாலும் ஈவு இறக்கமற்ற அந்த கூனியை கட்டி இழுத்து சத்ருகனை முன்னால நிறுத்தினாலாம் வாய்க்காப்பாளர்கள்லாம். யஸ்யா கிருதேவனே ராமோ ஞஸ்த தேகஸ்ய பிதா சேயம் பாபா நிசம்சா ச தஸ்யா குரு யதாமதி. எவளுடைய காரணமாக ராமன் இப்போ காட்டுல வசிக்கிறாரோ உங்களுடைய பரதங்கிட்ட சொல்றார், உங்களுடைய தந்தையாராகப்பட்ட திருத்தந்தையாராகப்பட்ட தசரமகா சக்கரவர்த்தி உயிரை விட்டு உடலை விட்டாரோ வெறுக்கத்தக்க அந்த மகாபாவி இவள்தான். உங்கள் விருப்பப்படி நீங்க இவளை தண்டிக்கலாம். ஏன்னா மூத்தவனாச்சிய பரதான் அந்த அத்தா சத்ருகனை எவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்குறான் பாருங்க தன்னுடைய அண்ணனுக்கு. நீங்க தாராளமா அவளுக்கு தண்டனையை கொடுக்கலாம் அப்படின்னு நானா சத்ருக்னஸ்ய ததாஜ்ஞாய வசனம் புருஷதுக்கிதः அந்தఃபுரஷான் சர்வான் இத்யுவாச திருதோ விரதः. உறுதியில செயல்பாடுகள் எல்லாம் ரொம்பவும் உறுதியோட இருக்கக்கூடிய சத்ருகனை வாயிற் காப்பாளர்களோட சொற்களை கேட்டதுமே ரொம்பவும் துயரத்துக்கு ஆளாகி அந்த புறத்தில் உள்ள எல்லாரையும் அழைச்சி அவ எல்லார்கிட்டையும் சொன்னானா. என்ன சொன்னான் அப்படின்னா, தீவிரம் உத்பாதிதம் துக்கம் பிராத்ருணாமே ததா பிதுः யாசேயம் சம்சஸ்ய கர்மண பலமஸ்னுதாம். எந்த பெண்ணால எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் தந்தையாருக்கும் மிக கொடிய துயரமானது விளைவிக்கப்பட்டதோ அந்த இவள் கீழ்த்தரமான தன்னுடைய பாவ செயலுக்கான பலனை இப்போதே அனுபவிக்க போறா அப்படின்ற சபையில எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு சொன்னானாம் சத்ருகனன். ஏவ முக்தாதோ நேனாசோ சகே ஜன சமாவிருதா கிரியேத பலவத்குப்ஜா தத்கிருகம் அநாதயத். இந்த மாதிரி சத்ருக்கனால இந்த மாதிரி கூறப்பட்டதும் தோழியால சூழப்பட்டு இருந்த கூனி உடனே என்ன பண்ணானா சத்ருக்கனா பலவந்தமாக பிடித்து இழுக்கப்பட்டவனால மாளிகையில பெரிய எதிரொலி உண்டாகும்படி அவ கத்தினாலாம், பேரீச்சல் போட்டாலாம் கூனி. ததா சுப்ரோச சம்தப்தஸ் தஸ்யா சர்வஸ்ரீ ஜனः கிருத்தமாஜ்ஞாய சத்ருக்னம் யவபலாயத சர்வசஹ. அப்ப என்ன பண்ணாலாம், இந்த கூனியுடைய தோழிகள்லாம் எல்லாரும் ரொம்பவும் துயரம் அடைஞ்சாலாம். சத்ருகனுக்கு ரொம்பவும் கோபம் உண்டாயிருப்பதை உணர்ந்து நாலா பக்கங்களையும் செதறி ஓடி போனாலாம். ஆமரம் பிரியத கிருஷ்ணஸ்ய தஸ்யா சர்வ சகீ ஜனः யதாயம் சம் உபக்ராந்தோ நிசேஷாந்த கரிஷ்யதி சாதுக்ரோசான் வதான்யாயம் ச
धर्मज्ञाञ्च यशस्विनी कौसल्यां शरणं याम सायिनोऽस्तु ध्रुवागतिயே. அப்புறமா என்ன பண்ணாலாம், ஒரு இடத்துல வந்து எல்லா தோழிகளும் ஒன்று கூடினாலாம். இவர் சத்ருகணன் இருக்காரு, இவர் தண்டனை கொடுப்பது அப்படின்னு தீர்மானிச்சுட்டார். இவர் வந்து யாரையும் விட்டு விட மாட்டார், நம்ம எல்லாரையுமே கண்டிப்பாக தண்டிக்க தான் போகிறார். ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, நம்ம பேர்லலாம் ரொம்பவும் அனுதாபமாக உடையக்கூடியவள், ரொம்பவும் உதார குணம் கொண்டவள், அறம் அறிந்தவள், ரொம்பவும் புகழ் பெற்றவள் இந்த கோசலா தேவி கிட்ட போய் நாம் எல்லாரும் சரணமடைவோம். அவள் ஒருத்தி தான் நம்ம எல்லாருக்கும் உறுதியான புகலிடமாவாள் அப்படின்னுட்டு எல்லாரும் ஆலோசனை பண்ணி நடத்தினாலாம். சஜரோஷேண தாம் ராட்ச சத்ருக்ன சத்ருதாபனஹ விஜகர்ஷ ததா குப்ஜாம் குரோதசந்தீன் தரணீகலே. ரொம்பவும் கோபத்தால சத்ருகனுடைய கண்களானது ரொம்பவும் சிவந்து போய் இருந்ததான். எதிரிகள்லாம் வாட்டி எழுப்புறமான சத்ருகனை வந்து அப்போ என்ன பண்ணானா, அழகை கொண்டிருக்கிற கூனியை வந்து என்ன பண்ணானா தரையில தள்ளி விட்டானா. தஸ்யா கிருஷ்யமானாயா மந்தராயா ததஸ்ததா சித்ரம் பகுவிதம் பாண்டம் பிருத்திவ்யாம் தத்யசீரியதா. இந்த மாதிரி மந்தரை என்னும் கூனி இழுக்கப்படும் போது அவ அணிந்திருந்த பலவையான அணிகலங்கள்லாம் உடைஞ்சு போய் நொறுங்கி போய் தரையில விழுந்துதான். இங்கும் அங்குமாக சதறி கடந்துதான் நகையெல்லாம். ஏன பாண்டேன சங்கீர்ணம் ஸ்ரீமத் ராஜநிவேசனம் அசோபத ததா பூய சாரதம் ககனம் யதா. அப்ப அந்த ராஜ மாளிகை, தசரத மன்னருடைய ராஜ மாளிகை எப்படி இருந்துதான், இந்த நொறுங்கி போன அந்த ஆபரணங்கள்லாம் பறந்து சிதறி இருந்ததுனால நட்சத்திர கூட்டங்கள்லாம் பிரகாசிக்கக்கூடிய சரத்கால வானம் போல ரொம்ப பிரமாதமா தெரிஞ்சுதான் இந்த மாளிகையே. ஷாபலி பலவத் குரோதாத் கிருஹீத்வா புருஷர்ஷபா ஏகேயே அபே நிர்பர்த்ய பபாஷே பருஷம் வசஹ. பலசாலியும் புருஷோத்தமனுமான சத்ருகணன் வந்து அடங்காத கோபத்தோட பலவந்தமாக பிடித்து இழுத்த கூனியை வந்து காப்பாற்றுவதற்காக அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த கைகேயையும் சத்ருகணன் வந்து ரொம்பவும் அவளை இகழ்ந்து பேசி மிக கடுமையான சொற்களால் வந்து கைகேயிட்ட சொன்னானாம். கைகேயும் சேர்த்து திட்டினானாம். தைர்வாக்கியே புருஷை துக்கை கைகேயே பிரசா துக்கிதா சத்ருக்ன பய சந்திரஸ்தா புத்திரம் சரணமாகதா. அப்போ வந்து சத்ருகணன் சொன்ன அந்த கொடுமையான சொற்களால் ரொம்பவும் வேதனைப்பட்ட கைகேயி, மனம் புழுங்கிய கைகேயி, மகா பாவியான கைகேயி, சத்ருகணன் வந்து பூமியை வந்து கொன்று விடுவானோ அப்படின்ற அச்சத்தால உடல் நடுங்கி போய் வேறு எந்த வழியால சத்ருகனை தடுக்க முடியாது அப்படின்னு அவன் நினைச்சு தான் பெற்றெடுத்த புதல்வனை வந்து பரதனை நாடி வந்தாளாம் கைகேயி. தாம் பிரேக்ஷ பரத கிருத்தம் சத்ருக்னம் இதமப்ரவீதே அவத்யா சர்வபூதானாம் பிரமாதாக்ஷம் யதாம் இதி. துன்பத்தில் இருந்த பரதனை அவனை பார்த்ததும் சினத்துல வந்து மூழ்கியிருந்த சத்ருகனை நோக்கி
பரதன் வந்து சொன்னானா, என்ன சொன்னான் அப்படின்னா, உயிர் பிராணிகளிலேயே பெண்கள் உயிர் பிராணிகளாக இருந்தாலும் பெண் பிராணியாக இருந்தாலும் அதை வந்து கொல்லக்கூடாது. அதனால இந்த கூனியை வந்து நீ மன்னிச்சு விட்டுரு அப்படி நான் பரதன் சத்ருகண்ணன் கிட்டக மகாவிமாம் பாபாம் கைகேயீம் துஷ்டசாரிணீம் யதீமான் தார்மிகோ ராமோ நாசூயேன் மாத்ருகாதகம். அதுக்கப்புறம் சொல்றாராம் சத்ருகண்ணன் பரதன், அறம் தவறாதவராக இருக்கக்கூடிய ராமன் வந்து தாயை கொன்ற வேண்டியவன் அப்படின்னு என் மீது வந்து வெறுப்படையாம இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தீய செயல் செய்துவிட்ட பாவியான இந்த கைகையை வந்து நான் கொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா நான் அன்னைக்கே கொண்டிருப்பேன். ராம வந்து என்னை வந்து தாயை கொண்டவன் அப்படின்ற அந்த பழி எனக்கு வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தாலே இவளை கொல்லாம விட்டேன் அப்படியே நான் பரதன் சத்ருகண்ணன் கிட்டக இமாமபீகதான் குப்ஜான் யதே ஜானாதி ராகவஹ த்வாம் ச மாம்சகி தர்மாத்மா நாபி பாஷிஷ்யதே த்ருவம். தர்மாத்மாவான ராமன் வந்து இந்த பூனிய வந்து அடித்து துரத்தப்பட்டுட்டா அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அவருக்கு போய் இந்த செய்தி வந்து கேட்டு அவர் அப்படி செய்தியை கேட்பாரே, ஆனால் நிச்சயமாக உன்கிட்டக்கையும் என் கிட்டக்கையும் எக்காலத்திலையும் வந்து நம்முடைய தமிழ்நாடாகப்பட்ட ராமபிரான் பேசவே மாட்டார். 14 வருஷம் முடிச்சுட்டு வனவாசத்தை முடிச்சுட்டு இந்த ராஜ்யத்துக்கும் அவர் வரமாட்டார் அப்படின்னு நான் பரதன் சத்ருகன் கிட்டக்க சாபாதமூலே கைகேயா மந்திரா நிபபாதா ஸ்வசந்தி சுதுக்கார்த்தா கிருபாணம் விலலாபசா. பரதஸ்ய வச்சஸ்ருத்வா சத்ருக்னோ லக்ஷ்மணானுஜः யா வர்த்தத ததோரோஷாத் தாம் உமோசஜமந்தராம். பரதனுடைய சொற்களை எல்லாம் கேட்ட லக்ஷ்மணனுடைய தம்பியாக சத்ருகன் என்ன பண்ணான்னா, உடனே கோபத்தை வந்து அடக்கி கொண்டு மந்திரையும் விடுவிச்சானாம். அவன் மந்திரையை விடுவிச்ச உடனே மந்திரை வந்து என்ன பண்ணாலாம், தன்னை காப்பாற்றிக்கொள்ள கைகேயினுடைய பாதங்களில் வந்து விழுந்தாளாம். அவன் வந்து மிகவும் மனம் வந்து பெருமூச்சு கொண்டு பரிதாபமாக கதறி அழுதாளாம். கைகேயும் கதறி அழுதாள், அதே சமயம் பூனியும் கதறி அழுதாள். சத்ருக்ன விக்ஷேபவிம் ஊட சத்யாம் லக்ஷ்மீக்ஷ குப்ஜாம் பரதஸ்ய மாதா சனைः சமாவாசயதாத் சமாஸ்வாசயதாத்தரூபம் க்ரௌஞ்சீம் விலக்னாவிவ வீக்ஷமாணாம். அப்போ வந்து இந்த சத்ருகன் வந்து பலவந்தமாக பூனியை வந்து பற்றி தரையில் வந்து இழுத்து வந்ததுனால சுய நினைவையே இழந்திருந்த பூனி வந்து எப்படி இருந்தாலாம் பார்க்கறதுக்கு. கூண்டுல அடைக்கப்பட்ட கிரௌஞ்ச பறவை வந்து ரொம்பவும் பயத்தோடு நோக்குவது போல சத்ருகனை தீனமாக பார்த்து கொண்டிருந்த பூனியை பார்த்து பரதனோட தாய் வந்து கைகை வந்து அவளை வந்து ரொம்பவும் சமாதானப்படுத்தினாலாம்.
इत्याशे श्रीमद् रामायणे वाल्मीकीये आदिकाव्ये अयोध्याकाण्डे अष्टसप्ततिमसर्गः श्रीमद् वाल्मीकि रामायणम् अयोध्याकाण्डத்தில் 78வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்தோ.